தமிழ்நாட்டில் பாஜகவின் செல்வாக்கு அதிகரித்துள்ளதாக கூறும் பிரதமரும் அண்ணாமலையும் மத்திய அமைச்சர்களான நிர்மலா சீதாராமனையும் ஜெய்சங்கரையும் ஏதாவது 2 தொகுதிகளில் போட்டியிட செய்வார்களா என்று அதிமுக துணை பொதுச் செயலாளர் KP முனுசாமி கேள்வி எழுப்பியுள்ளார். கிருஷ்ணகிரி மாவட்டம் சூளகிரியில் நடைபெற்ற அதிமுக பொதுக்கூட்டத்தில் பேசிய முனுசாமி, பாஜக ஆள்கிற மாநிலங்களை விட எல்லா வகையிலும் தமிழ்நாடு முன்னணியில் உள்ளதாக தெரிவித்துள்ளார். எல்முருகனுக்காகவே ஒதுக்கி வேலையெல்லாம் செஞ்சுட்டு இருந்தீங்க. எல்முருகனை ஏன் வந்து ராஜ்யசபா MP ஆக்குனீங்க? எலெக்ஷன் நிக்க வைக்க வேண்டியதானே? ஏன் நிக்க வைக்கல? நின்னா ஜெயிக்க முடியாது, அது உங்களுக்கே தெரியுது. அப்ப ஏன் மக்களை ஏமாத்துறீங்க? நான் இந்த மேடையில கேட்கிறேன், அண்ணாமலை கேட்கிறேன், பாரத பிரதமரை கேட்கிறேன். உங்களுக்கு செல்வாக்கு உயர்ந்திருக்கிறது என்று சொன்னால் 2 மத்திய அமைச்சர் இருக்கிறார்கள். அந்த 2 மத்திய அமைச்சர் ஒருவர் தமிழ்நாட்டை சேர்ந்தவர், இன்னொருவரும் தமிழ்நாட்டில் பிறந்தவர் வளர்ந்தவர். நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமனும் வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் அவர்களும் தமிழகத்திலே எந்த தொகுதியிலாவது நீங்கள் நிறுத்த வையுங்கள். பாரதிய ஜனதாவுக்கு தைரியம் இருந்தால், தில் இருந்தால், தமிழக மக்கள் நமக்கு வாக்களிப்பார் என்ற நம்பிக்கை இருந்தால் இந்த 2 நிதி அமைச்சர் மற்றும் வெளியுறவுத்துறை அமைச்சரையும் தமிழகத்திலே எந்த தொகுதியிலாவது நிறுத்த வையுங்கள். அப்போது தெரிந்து கொள்வார்கள் இந்த தமிழக மக்கள் உங்களுக்கு எப்படி பாடம் புகட்டுவார்கள் என்பதை அப்பொழுது நீங்கள் தெரிந்து கொள்வீர்கள். இது திராவிட மண். நான் கேட்கிறேன், சீரழிச்சுன்னு சொல்றேன்ல, நான் அண்ணாமலை கேட்கிறேன். இன்னைக்கு தமிழ்நாடு எல்லா துறையிலும் முதன்மை மாநிலமா இருக்கு. சுகாதாரம் எடுத்துக்கிறியா, மக்கள் நல்வாழ்வுத்துறை எடுத்துக்கிறியா, தமிழ்நாடு முதன்மை மாநிலம். கல்வியில எடுத்துக்கிறியா, முதன்மை மாநிலம். நீர் மேலாண்மையில் எடுத்துக்கிறியா, முதன்மை மாநிலம். விவசாயத்தில் விளைபொருள் எடுத்துக்கிறியா, தமிழ்நாடு முதன்மை மாநிலம். உங்களுடைய ஆட்சி 17 மாநிலங்களில் நடக்குது. பாரதிய ஜனதா கட்சியா 17 மாநிலங்கள் நடக்குது. மத்திய அரசு விருது கொடுக்குது, தமிழ்நாட்டுக்கு தான் விருது கொடுக்குது. அதிமுக ஆட்சியில பல விருதுகள் அதிமுக ஆட்சியில் வந்தது. அப்ப பிஜேபி தான் மற்ற மாநிலம் இருந்தது. ஏன் அது வாங்க முடியல? நாங்க வாங்கினோம்ல. இது தெரியாதா? ஒரு IPS ஆபீசர், மெத்த படித்தவர், ரொம்ப அறிவாளின்னு சொல்றீங்க, இது தெரியாதா? மக்களை ஏமாற்ற மாதிரி பேசக்கூடாது. மக்களிடத்திலே நீங்கள் வந்து சொல்லுகின்ற பொழுது தமிழ்நாடு மக்கள் ரொம்ப புரிதல் உள்ளவர்கள், ரொம்ப அனுபவம், அரசியல் ஞானம் உள்ளவர்கள், ரொம்ப சிந்திக்கக்கூடியவர்கள். யாருக்கு வாக்களிக்க வேண்டும் என்று முடிவெடுத்த காரணத்தினால்தான் 50 ஆண்டு காலமும் இந்த தேசிய கட்சிகள் தமிழகத்திற்கு உள்ளே வராமல் திராவிட கட்சிகளை ஆட்சி செய்து கொண்டிருக்கிறது. அது நீங்க மறந்துடக்கூடாது. ஏதோ இந்த யூடியூப்பும் சோசியல் மீடியாவும் வச்சுக்கிட்டு அதுல நீங்க ஷோ காட்டியிருந்தா அது நடக்காது. செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.